இங்கே வந்து இன்னைக்கு வந்து மிஷ்கின் த கம்போசர் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். பெர்ஃபார்ம் பண்ண எல்லாமே நல்லா இருந்தது. எனக்கு அதில் 2 சாங்ஸ் மிஷ்கின் பாடினதும் அவங்க ஸ்ருதி பாடினதும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் ராஜா. நான் ஒரு இப்படி அவரை எப்போ போனாலும் ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டே இருப்பார். இப்போ கொஞ்ச நாளாக எப்போ அவருடைய ஆஃபீஸ்க்கு போனாலும் இல்லை அவர் எப்போ பேசினாலும் வந்து நான் வந்து மியூசிக்கில் இது கற்றுட்டு இருக்கேன் அது கற்றுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவார், வாசிக்கிட்டு இருப்பார். பட் ஒரு 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 ஃபுல் லெங்த் ஃபீச்சர் ஃபில்முக்கு ஒரு கம்போசராக தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிற கான்ஃபிடென்ஸ் அவருக்கு எப்படி வந்து நான் நிறைய யோசிச்சிருக்கேன். பட் இந்த மாதிரி சாங்ஸ் கம்போஸ் பண்ண முடியும்னா அந்த கான்ஃபிடென்ஸ் வரும்னு தான் நினைக்கிறேன். மை விஷஸ் ஃபார் தட். அண்ட் ட்ரெயின், இப்போ ராம் சொன்ன மாதிரி மிஷ்கினுடைய ஸ்பெஷல் என்னென்னா அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட்ஸில் அந்த ஒரு ஒரு ஹியூமேன்னஸ் நமக்குள்ளே இருக்கிற எந்த இடத்திலும் மனிதர்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு த குட்னஸ், அந்த அந்த கிரே தாண்டி ஒன்று இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் இருக்குன்றத அங்கங்கே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடங்களில் காட்டுவார். அவருடைய எல்லா படங்களையும் தொடர்ந்து அது இருந்துக்கிட்டே இருக்கு. அண்ட் நாம் அவர் படங்களை பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அண்ட் ஈ மூவ்ஸ் அஸ் வித் தட். நம்ம வந்து எமோஷ்னலாக டச் ஆகி அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த அந்த எமோஷ்னல் ஸ்டேட், அந்த அந்த அவங்களையும் நம்மளால் அரவணைச்சிக்க கூடிய இடத்துக்கு நம்மளை வித்தின் மினிட்ஸ் நகர்த்தக்கூடிய ஒரு பெரிய ரைட்டர். அண்ட் ஹீ இஸ் வெரி பேஷனட் அபவுட் வாட் ஹீ டஸ். அவருடைய ஃபில்ம்ஸ் அதை ஒர்க் பண்ணும்போது அதுக்கு தன்னுடைய 100% கொடுத்து ஹீ பிலீவ்ஸ் வாட் ஹீ டஸ் இஸ் சம்திங் தட் இஸ் வெரி 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 ஸ்பெஷல் அண்ட் இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை வராது. எல்லாரும் அந்த நம்பிக்கையோட கான்ஃபிடென்ஸோட ஒர்க் பண்ண மாட்டோம். பட் அந்த கான்ஃபிடென்ஸோட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள் மிஷ்கின். அண்ட் தானு சார் வந்து எப்போ பேசினாலும் சொல்லுவார், தம்பி இப்போ பார்த்தம்மா பயங்கரமாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது சொல்லுவார். நான் ஃபர்ஸ்ட் டே அந்த படத்தோட ஷூட்டுக்கு போயிருந்தேன், செட்டுக்கு போயிருந்தேன். அவங்க இந்த அந்த 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 ட்ரெயின் ஸ்பேஸ்க்குள்ளே ஒர்க் பண்ணுறதுக்காக அவங்க யூஸ் பண்ணியிருந்த அந்த லைட்டிங், அவங்க சூஸ் பண்ணியிருந்த கேமரா, இது எல்லாமுமே வந்து இட்ஸ் அ நியூ எக்ஸ்பெரிமெண்ட் ஃபார் ஒரு ஃபில்ம் மேக்கராக அந்த அந்த இடத்துக்கு போய் இப்படி நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறேன்னு சொல்கிறதுமே ஒரு பெரிய ரிஸ்க்கான விஷயம்தான். அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒரு டைரக்டருக்கு எவ்வளவு கரேஜ் வேணுமோ அதே அளவு கரேஜ் ப்ரொடியூசருக்கும் இருக்கணும். அந்த கரேஜோட தானு சார் அதை அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேது வந்து விடுதலை ஒர்க் பண்ணுறது இந்த ப்ராசஸில் வந்து இஸ் பிகம் பார்ட் ஆஃப் லாட் ஆஃப் அவர் எங்களுடைய நிறைய பயணங்களில் வந்து ஒரு ஒரு அங்கமாகவே இருக்கார். அண்ட் ஹீ இஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆக்டர், ஆஸ் அ பர்சன். அந்த மிஷ்கினுடைய ஃபில்ம்ஸில் இருக்கிற அந்த அந்த குட்னஸ் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் எப்போதுமே ஹீ ட்ரைஸ் டு ஃபைண்ட், யாரோ ஒருத்தருடைய ஒரு ஒரு மன வருத்தம் இருக்குன்னா கூட அவங்களுக்குள்ள இருக்கிற சரியானதை நல்லதை பார்க்கக்கூடிய ஒருத்தர் அவர். அண்ட் நம்ம ஒரு நடிகராக அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு கேரக்டரை அவரால் எலவேட் பண்ண முடியுன்றது நமக்கு தெரியும். மிஷ்கினும் சொன்னார். மிஷ்கின் வந்து இஸ் அ மேன் ஹூ கேன் கிவ், அதாவது எந்த இன்ஹிபிஷன்ஸும் இல்லாமல் பாராட்டக்கூடிய, அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒருத்தர். அவருமே சேதுவுமே கொஞ்சம் அப்படிதான். 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற செட் எப்படி இருந்திருக்கும் அப்படி எனக்கு தெரியல. இட் கூட அது ரொம்ப ஒரு ஒரு ஃபன்னாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவர் பாராட்டுறதும் அவர் பாராட்டுறதுமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹோல் யூனிட் மஸ்ட் ஹவ் என்ஜாய்ட் த ப்ராசஸ். அண்ட் ட்ரெயின் உடைய வணிக வெற்றி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு 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 இதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ட்ரெய்லர் நான் முன்னாடியே டீசர் முன்னாடியே எனக்கு காமிச்சாரு, பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ரிதம், அந்த பேசிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட்
தானு சார் சொன்ன மாதிரி எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லராக இருக்குன்றதுல எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. தேங்க்யூ.